வெளியில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1 crore வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் மனதில் தான் ஃபஸ்ட்டு நினச்சாதான் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான எல்லா நிகழ்வுகளும் இந்த யூனிவர்சல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு 1 crore வேணும், 50 லட்சத்துக்கு வேணும், 2 கோடிக்கு வீடு வேணும்னு. ஆனால் அந்த மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் வந்து இப்போ வீடு ஒரு ரெண்டட் கொடுக்கவே ஒரு 10,000 15,000 கொடுக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளால் வாங்க முடியுமா? எல்லார்ட்டையும் மனதில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய உள்ளுணர்வு அந்த இன்னர் டயலாக் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது வெளி உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இதே மாதிரி தான் நீங்கள் கோயிலில் போகிறீங்க, ஹோமங்கள் பண்ணுறீங்க, பல வழிபாடுகளில் பல தியானங்களில் பண்ணும்போது உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுமோ சொல்லி அதை ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பிரார்த்தனை ஏன் நடக்க மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள் உலகத்தில் உள் உணர்வில் அந்த பிரார்த்தனை மேலே உங்களுக்கு